பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே. நேற்று மீண்டும் இன்று மாறாத ஜீவனுள்ள கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, அப்பா மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே, இந்த 2 நாட்களை கர்த்தாவே, அப்பா ஆசரிக்கிற கிருபையை எங்களுக்கு கிருபையாக கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த 2 நாட்களிலே கர்த்தாவே, நாங்கள் மீண்டும் ஒரு முறை கர்த்தாவே, எங்களை முழுவதுமாக பரிசோதித்து பார்த்து கர்த்தாவே, உமக்கு பிரியமுள்ள காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்ய, அப்பா எங்களுக்கு ஒரு தருணத்தை நீங்க மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த லித்தானியா ஜெப கூட்டத்தை கர்த்தாவே, அப்போ ஆன்லைன் மூலமா கர்த்தாவே ஆசரிக்க எங்களுக்கு கர்த்தாவே கிருபையை செய்தீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அப்பா இந்த ஜெப கூடுகை முழுவதும் கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தாவே, அப்ப நீங்க கர்த்தாவே ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே, ஒவ்வொரு ஜெபத்திலும் கர்த்தாவே, அப்ப நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டு கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அப்ப இருதயத்தையும் கர்த்தாவே நீங்க மாற்றி தாங்க ராஜா. விசேஷமா கர்த்தாவே உம்முடைய மன்னாவை கொண்டு வருகிற உம்முடைய மகனையும் கர்த்தாவே, அப்ப நாங்க உம்முடைய கருத்துல நாங்க கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இன்று கர்த்தாவே நீங்க எங்களுக்கு என்ன மன்னாவை வச்சிருக்கீங்களோ அந்த ஜீவன் பண்ணும் இல்ல வார்த்தையில் கர்த்தாவே உம்முடைய மகனை மறைத்து நீங்க வல்லமையா வெளிப்படுங்கப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய நாம மட்டும் மயப்பட கிருபை தாங்கப்பா. வர தடைப்பட்டு கர்த்தாவே அதிசீகத்தை கர்த்தாவே நீங்க சேரும்படி கிருபை செய்யுங்க. சகலத்தையும் கர்த்தாவே உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாமாலை 90வது பாமாலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 90. 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ண இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீ 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டோவன்றி ஏற்றீர் வெயில் கோளிரை காட்டு மிருகம் துணை மஞ்சமோமக்கு தார் கல்வோமக்கு பஞ்சனை ஓமாய் போல நாங்களோ லோகத்தை வெறுக்கவோ உபவாசம் பண்ணவோ ஜெபிக்கவும் கற்பேயோ சாத்தான் சீரியதிர்கோ போதம் தேகமாவியை சோர்ந்திடாமல் காத்திடோ வென்றீரே நீரவனை அப்போதெங்கள் ஆவிக்கோ மாசமானமுண்டாம் தூதர் கோட்டம் சேவிக்கோ பாக்கியவான்களாகுவோ. ஆமென். லித்தானியா ஜெபம். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிலாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும்.
பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாய எங்களுக்கு இறங்கோ. பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாய எங்களுக்கு இறங்கோ. பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கோ. பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கோ. கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதையும், தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளோ. மகா விலையுறந்த உமது இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனமாய எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளோ. எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றோம், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களில் விரோதங்களில் நின்றோம், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றோம். எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றோம், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் மாயத்திலும் நின்றோம், பொறாமையிலும் பகையிலும் வர்மத்திலும் சகலவித அன்பு தாழ்ச்சியிலும் நின்றோம். எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபச்சாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்ற எல்லா பாவத்திலும் நின்றோம், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சமினாலும் நின்றோம். எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றோம், பெருவாரி வியாதியிலும் பஞ்சத்திலும் நின்றோம், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றோம். இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றோம், சகலவித பொய் போதகத்திலும் வேத புரட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றோம், இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றோம். இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்தின் நிமித்தமோ, பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமோ, உமது ஞானஸ்நானம் உபவாசம் சோதனை நிமித்தமோ எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவர்களுடைய மனவேதனை இரத்த வேர்வின் நிமித்தமோ, உன் சிலுவை பாடலின் நிமித்தமோ, உன் அருமையான மரணத்தின் நிமித்தமோ, நீர் அடக்கம் பண்ணப்பட்டதின் நிமித்தமோ, மகிமையுடைய உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதின் நிமித்தமோ, பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமோ எங்களை ரட்சித்தருளோ தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலோ, சுகப்படும் காலத்திலோ, மரண வேலையிலோ, நியாய தீர்ப்பு நாளிலோ என்னை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிலாய் எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்களுக்கு எங்கும் உள்ள உங்கள் பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டவர்களும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் ஜனாதிபதியும் மாநில ஆளுநர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டவர்களும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திபாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களினால் எங்கள் எல்லா காரியங்களும் ஒழுங்காக வகுக்கப்பட்டு நிலைந்தோக்கி இருக்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபையின் வேலையும் நிராண்டு நடத்தி ஆசீர்வதித்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவள் நியாயத்தை நடப்பிடிக்கவோ சத்தியத்தை பரிமாணம் பண்ணவும் கிருபையர்ல வேண்டும் என்று அவள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெரிந்த அறிவையும் ஏக சிந்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பாதுகாப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கோ வசனத்தை பற்றிய மெய் அறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவள் பிரசங்கத்தினாலும் நடக்கினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. இக்கால்களாவோ உதவி ஆயர்களாகவும் ஆயர்களாகவும் குருப்பட்டம் பெற போயிடும் ஊழியக்காரரை ஆசீர்வதித்து அவர்கள் சபையின் பக்தி விருத்திக்காகவோ பரிசுத்த நாம மகிமைக்காகவோ தங்கள் திருப்பணி விடையை ஏற்ற விதமாய் நடவிக்கும்படி உமது கிருபை அவர்கள் மேற்பொழிந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே. நம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா தேசங்களுக்கும் ஒருமையும் சமாதானம்
சமாதானத்தையும் ஏக சிந்தையும் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே, நாங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனையின்படி ஜாக்கிரதையா நடக்க எங்களுக்கு நல்ல மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டாலும் தயவுள்ள கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபை அதிகம் அதிகமாய் தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. இருக்கிறவர்களை பலப்படுத்தி மன ஊக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கை தூக்கி கடைசி சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆதரவையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பணிகிற யாவரையும் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும் சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை எல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பாய்க்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் அவதூறு பணிகளுக்கும் மன்னித்து இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனந்திருந்தலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையும் அறியாமையும் மன்னித்து பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதுக்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ள கேட்டுள்ளோம் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்வதை கேட்டுள்ளோம். லோகத்தின் பாவங்களை சுமந்து திரிக்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து திரிக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டல்லோ, கிறிஸ்துவே கேட்டல்லோ. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரம இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடிசித்த பரமத்தை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. ஆண்டங்களை எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்வர்களாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். என் சூழ்நிலைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொண்டோம். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதையோ, எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கெட்டாதையும். ஜெபமன கடவோ நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிற விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாக கேட்டல்லோ. முதடியாராகி நாங்கள் எந்த உபத்திரங்களினாலும் சேதப்படாமல் பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு சோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவனுடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை செய்துள்ளோ. ஆமென். கர்த்தாவே உமது நாமத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை செய்யும். பராபரனே எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவருக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரி செய்த மகத்தான கிரிகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதகாரங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை ரட்சியோ. கிருபையா எங்கள் உபத்திரங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். இரக்கமாய் எங்கள் ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவை இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளோ. கிறிஸ்துவை கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபை
கிருபையாய் கேளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பைபிள் ரீடிங். உபாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஆமென். ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடன் சொல்லுவோம். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நினைச்ச நாமத்தினாலே ஒரு விசையாக இந்த மாலை வேளையில இவ்வாறாக இந்த ஆன்லைன்ல லித்தானி ஆராதனையில கூடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தலையில தாழ்த்தி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பினுள்ள ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த ஆன்லைன் வயலாக நாங்கள் ஆண்டவரை இணைந்து கொள்ளும்படியாக இதுல இருந்து நம் நாட்களை எங்களுக்கு நிறைவாக தந்திருக்கிறபடினாலே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் தொடர்ந்து அமர்ந்திருந்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க வாசிக்க தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக இன்னும் உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள உங்களுடைய சமூகத்திலே நெருங்க தந்திருக்கிற நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உங்களுடைய சமூகத்துள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த தியான வேலையானது எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவரீர் கிருபை செய்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு விசையாக அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டிலையும் இந்த லெந்தனும் காலங்களிலே காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு அளவில்லாத அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக இன்னொரு ஆண்டை நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்து இவ்வாறாக இப்படிப்பட்டதான லெந்தனும் நாட்களை நாம் அனுசரித்து பிரத்யேகமாக
நாம் இந்த நாட்களை பிரித்தெடுத்து ஆண்டுடைய சமூகத்துல இன்னும் அதிகமாக அமருவதற்கு கிருபையாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த காலங்களை நாம் அவருக்குள்ளாக நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இன்னும் நாம் அவருக்குள்ளாக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் அவருடைய பலனை பெற்று நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை கடந்த வருடத்திலே நம்ம இப்படியாக ஆன்லைன்ல கூடவில்லை. ஆனால் அதற்கு முந்தின வருடத்திலே நம்மளுடைய லித்தானிய ஆராதனையானது இப்படி ஆன்லைன்ல நடந்தது என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒருவேளை அந்த டைம்ல நம்ம தியானித்த காரியங்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஜெபத்தை வைத்து நாம் தியானித்தவர்களாக இருந்தோம். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை வைத்து அதுல முதல் 5 வாரங்கள் அதை வைத்து நாம் தியானித்தோம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அந்த ஜெபத்தை கூறி அவர் சொல்லிக் கொடுக்கும்போது எதிர் நிமித்தமாக அவர் தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் எவ்வாறாக ஜெபிக்க வேண்டும் என்று கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் நாம் தியானித்தவர்களாக இருக்கிறோம். இந்த வருடத்திலையும் அதே போல ஒரு தியானத்தை செய்வதற்கு நான் கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். இந்த வருஷத்துல நம்ம ஜெப புஸ்தகம் எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். ஜெப புஸ்தகத்துல 20வது பக்கத்துல நிசியாவினுடைய விசுவாச பிரமாணம் இருக்கிறது. நிசியாவினுடைய விசுவாச பிரமாணம். எல்லா ஆராதனைகளிலும் விசுவாச பிரமாணத்தை நாம் கூறுவது நம்மளுடைய வழக்கமாக இருக்கிறது. மெயின்லைன் சர்ச்சஸ்ல வரும்போது ஒருவேளை நம்ம ஆராதனையில எல்லாம் கூடும்போது ஒன்னு அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் அல்லது நிசியாவினுடைய விசுவாச பிரமாணம். அந்த விசுவாச பிரமாணம் என்றால் என்ன? என்னுடைய விசுவாசத்தை நான் வெளியரங்கமாக அறிக்கை செய்கிறேன். வாட் ஐ பிலீவ், நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் வெளியரங்கமாக இந்த ஆராதனையிலே நான் அறிக்கையிடுகிற ஒரு பிரமாணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு அருமையான ஜெபமாக இருக்கிறது. இருப்பினும் அநேக நேரங்களிலே நாம் வெறும் அதை வாசித்து கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். அது உண்மையாகவே அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதை இந்த லித்தானிய ஆராதனைகளிலே தியானிப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஆராதனைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். விசுவாச பிரமாணம், எதற்காக இந்த விசுவாச பிரமாணம் உருவாக்கப்பட்டது அல்லது யார் இந்த விசுவாச பிரமாணத்தை இயக்கினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே இருந்ததற்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறினதற்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறினதற்கு பின்பதாக அப்போஸ்தலர்களும் மிஷனரிகளும் சென்று உலகமெங்கும் சென்று இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து ஞானஸ்தானம் எடுத்து இந்த கிறிஸ்துவனுடைய பிரமாணத்திற்குள்ளாக கடந்து வந்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் கிறிஸ்துவனுடைய பிரமாணத்திற்குள்ளாக கடந்து வரும்போது இவர்களுக்குள்ளாக பலவிதமான கேள்விகளும் பலவிதமான குழப்பங்களும் இருந்தது. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார் என்றால் இவர் எப்படி மனிதனாக இருக்க முடியும்? அல்லது இவர் மனிதனாக இருந்தார் என்றால் எப்படி ஆவியாக செயல்பட முடியும், தேவனாக செயல்பட முடியும் என்கிற பலவிதமான கேள்விகள் எழும்பும் போது ஆதி திருச்சபையிலே வாழ்ந்த பரிசுத்த போதகர்கள் யாவரும் இணைந்து, போதகர்கள், பிஷப்ஸ் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவுக்கு பின்பதாக 325ஆம் ஆண்டிலே எப்பொழுது கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு மன்னன் ரோம அரசாட்சியை ஆள வந்தானோ, எப்பொழுது ரோம அரசாட்சிக்கு கிறிஸ்தவ மதத்தை மாத்திரம் ஒரே மதமாக அவன் நியமித்தானோ, அதற்கு பின்பதாக இந்த 325ஆம் ஆண்டிலே அவன் அமர்ந்து முதலாவது எல்லா தேவனுடைய மனிதர்களும் கூடி வந்து நாம் யாவரும் எதை விசுவாசிக்கிறோம் என்பதை நாம் எழுதி ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். வேதாகமத்தின் மூலமாக நாம் என்னென்ன காரியங்களை நாம் கற்று இருக்கிறோம், தேவன் எதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிறதை உறுதியாக அறிக்கையிடும்படியாக முதல் முறையாக 325ஆம் ஆண்டிலே கான்ஸ்டான்டினோப்பிள் என்கிற இடத்திலே வைத்து, நைசியன் என்கிற ஒரு இடத்திலே வைத்து இந்த கவுன்சில் என்ன செய்தது நடந்தது. இந்த கவுன்சில் நடக்கும் போதுதான் இந்த விசுவாச பிரமாணமானது துவங்க எப்படியாக இந்த விசுவாச பிரமாணத்தை அமைக்க வேண்டும் என்று துவங்கினதாக இருக்கிறது. இதற்கு வேத ஆதாரம் முதலாவது சோர்ஸாக இருக்கிறது. இதற்கு ஆதாரம் வேதாகமமாக இருக்கிறது. வேதாகமத்தை வைத்து அவர்கள் எதையெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதையெல்லாம் ஜனங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ இன்னொரு புறத்துல பார்க்கும்போது எதெல்லாம் அறிக்கை செய்யவில்லையோ
அதையெல்லாம் விசுவாசிக்கவில்லை என்பதையும் அதே விசுவாசத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன செய்றோம்? காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த லித்தானியா ஆராதனைகளிலே இந்த விசுவாச பிரமாணத்திலே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அல்லது நாம் எதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்கிறதை அறிந்து கொள்வதற்கும், கற்றுக்கொள்வதற்கும் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது பலனாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆகவே விசுவாச பிரமாணத்தின் முதல் பகுதி அல்லது முதல் அதை துவக்கும்போது இப்படியாக கூறப்படுகிறது. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பானது ஒரே தேவன், சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். பிலீவ் இன் ஒன் காட் த ஃபாதர் ஆல்மைட்டி. Believe in one God, the Father Almighty. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள். மோசே இந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கும்போது 6வது அதிகாரத்திற்கு வரும்போது சொல்றாரு, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். There is only one God. ஒரே ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஒரே ஒரு தேவனை நீ தொழுது கொள்ளும்படியாக தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆதி தொடங்கி தேவன் ஆதியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததை தொடங்கி எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே தேவனாக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இங்க மோசே என்ன கூறுகிறார்? நீ நன்றாக கேட்டுக்கொள். இந்த கேள் என்கிற வார்த்தை ஷெமா என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இதற்கு என்ன அர்த்தமாகும் என்றால், காதால கேட்கிறது மாத்திரமல்ல, இதை கேட்டு உன்னுடைய மனதிலே பதித்து, அந்த மனதிலே பதித்து ஒவ்வொரு நாளும் அதை செயலாக்கத்திற்குள்ளாக நீர் கொண்டு செல்லும்படியாக நீ நன்றாக கேட்டுக்கொள். என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த ஒரு தேவனை தவிர்த்து வேற எந்த தேவனும் இல்லை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் as a monotheism அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? கூறுவாங்க. ஒரே தேவனை வணங்குவது அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அந்த காலங்களிலும் ஜனங்கள் சுத்திலும் அநேக தேவர்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு காலமாக இருக்கிறது. இன்னைக்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல பல தெய்வங்கள், பல பல பண்டிகைகள், பல பல விதமான நோக்கத்திற்கு, தேவைக்கு, ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கு மாறி மாறி தேவர்கள் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள்? மாறிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த காலத்தை காட்டிலும் அந்த காலத்திலே பல கூட்ட ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் ஒவ்வொரு தேவனை வணங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட இந்த வேத வசனமானது அந்த காலங்களிலே மழை பெய்வதற்கு ஒரு தேவன், பூமியிலே நன்மை உண்டாகும்படியாக தேவன், கர்ப்பத்தின் கனி உருவாகும்படியான ஒரு தேவன், நன்மை உண்டாகும்படியாக, ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக இன்னொரு தேவன், இப்படியாக பற்பல தேவர்களை பற்பல ஜனங்கள் தங்களுடைய வசதிக்கு ஏத்தாப்ப, தங்களுடைய அறிவுக்கு ஏத்தாப்புல, தங்களுடைய பலவிதமான சூழ்நிலைகளுக்கு ஏத்தாப்ப அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வணங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்க தேவன் கூறுகிற காரியம் என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். ஒருவரே கர்த்தராக இருக்கிறார் என்று என்ன செய்கிறார்? உறுதியாக அவர் கூறுகிறவராக இருக்கிறார். இதை எல்லா நேரங்களிலும் அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேக வசனங்கள் இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒப்பான வேறு தேவன் இல்லை. நான் ஒருவரே கர்த்தராக இருக்கிறேன் என்றால் எனக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. எனக்கு நிகரானவர் யாரும் கிடையாது. மேலே வானத்திலே ஆகிலும் கீழே பூமியிலே ஆகிலும் யாரும் என்னை போல ஒரு தேவன் இல்லை. நான் தனித்துவமான தேவனாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து அவர் கூறுகிறவராக இருக்கிறார். அந்த தனித்துவமான தேவன் திருத்துவமாகவும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமான அந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த தேவன் எலோஹிம் என்கிற தேவனாக என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஒரே தேவனை முதலாவது ஆராதிக்கும்படியாக, இதுவே நம்மளுடைய ஆராதனையின் அடித்தளமாக காணப்படுகிறது. ஒரே தேவன்.
ஒரே தேவன். மோசேயானவன் இந்த சீனாய் மலைக்கு போய் இந்த 10 கற்பனைகளை வாங்கும்போது, அவன் அங்கு தேவனோடு என்ன செய்து கொண்டுட்டு இருக்கிறான்? சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் கீழே ஜனங்களோ ஒரு அ ஒ ஒ ஒரு விக்கிரகத்தை பண்ணி, அதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆராதித்து, தொழுகை செய்து, அதை சுற்றிலும் வணங்கிக் கொண்டு இருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்ப மோசே மேலிருந்து கீழ வரும்போது, அந்த ஜனங்களை பார்த்து, சரி இந்த தேவரும் ஒரு தேவன், நாங்க வணங்குற தேவனும் ஒரு தேவன் அப்படின்ட்டு என்ன செய்யல, சொல்லவே இல்ல. ஆனால் அந்த தேவன் நம்மளுடைய தேவன் மிகவும் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து, அவர் அந்த ஜனங்கள் மேல் கோபித்தவராக இருக்கிறார். அவர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி, என்னைத் தவிர அல்லது எனக்கு செலுத்த வேண்டிய கனம், எனக்கு செலுத்த வேண்டிய மகிமையில எந்த ஒரு காம்ப்ரமைசிங் கிடையாது என்கிறதை அங்க வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, அ எலியாவினுடைய ஒரு நிகழ்வை நம்ம அங்க வந்து பார்க்கலாம். பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் வந்து அந்த பாகாலினுடைய தீர்க்கதரிசியும், எலியாவும் ஒரு சேலஞ்ச் விடுறாங்க. யாருடைய தேவன் உண்மையான தேவன்? யார் உண்மையான தேவனாக இருக்கிறார்களோ, அவர்களை மாத்திரம் நம்ம என்ன செய்வோம்? வணங்குவோம். வேற எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவோம்? விட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச வைக்காங்க. அங்க ஒரு பலிபீடத்த கட்டுறாங்க. தேவனுடைய அக்கினிக்காக, தேவனுடைய அக்கினி வந்து அந்த பலிபீடத்தை சுத்திகரிக்கணும் என்கிறதற்காக அவர்கள் காத்து நிற்கிறார்கள். பாகாலின் அநேக தீர்க்கதரிசிகள் பல விதமான தேவர்களை கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறாங்க, போராடுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. ஆனால் இந்த எலியாவோ தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனேயே தேவன் அந்த பிரசனத்தை அங்கள் மத்தியில என்ன செய்தார்? விளங்க பண்ணினவராக இருக்கிறார். ஆகவே அவர் அவர் அங்கே கூறுகிறவராக இருக்கிறார். யார் உண்மையான தேவனோ அவர்களை என்ன செய்வோம்? அவரை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்று சேலஞ்ச் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாமும் இன்று ஒரே தேவனை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இதன் பொருள் என்ன? ஐயா, நாங்க ஒரே தேவனை தான் வணங்குறோம். எங்களுக்கு வேறு தேவர்கள் யாருமே கிடையாது. நாங்கள் எந்த ஒரு விக்கிரகத்தை வணங்குறது இல்லை என்று ஒருவேளை எளிமையாக நாம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்போது, நாம் எதை கொண்டு வருகிறோம் என்கிறதை சிந்தித்து பார்ப்போம் என்றால், அநேக நேரங்களிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மளுடைய தாளந்துகளாக இருக்கட்டும், நம்மளுடைய திறமைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய செல்வாக்குகளாக இருக்கட்டும், அந்தஸ்துகளாக இருக்கட்டும், பதவிகளாக இருக்கட்டும், பல நேரங்களிலே நம்மளுடைய பலவிதமான அபிப்பிராயங்களை கொண்டு வந்து நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி ஆராதிக்கும்போது, நாம் தேவனுக்கு மாத்திரம் அல்லாதபடிக்கு நம்முடைய தன்மைகளுக்கும் நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் என்ன கூறுகிறார் என்றால், யாருக்கும் அல்ல, அவருக்கு மாத்திரமே உரிய ஆராதனை செலுத்தும்படியாக ஒரே தேவனாக அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறவராக இருக்கிறார். 2வது காரியமாக, இந்த ஒரே தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று விசுவாச பிரமாணம் கூறுது என்றால், சர்வ வல்லமையுள்ள பிதாவாக அவர் என்ன செய்கிறாரா? இருக்கிறார். 2வது காரியமாக, அவர் நமக்கு பிதாவாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. தேவன் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். தேவன் ராஜாவாக இருக்கிறார். தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். தேவன் அரசாட்சி பண்ணுகிறவராக இருக்கிறார். தேவன் கோபிக்கிற தேவனாக இருக்கிறார். தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். இதை எல்லாவற்றையும் காட்டிலும் அவர் நம்மளுடைய பிதா ஆகிய தேவனாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்பனா எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்றால், ஏதோ எல்லா கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து விட்டு, இப்படியெல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இதெல்லாம் நடப்பிக்க வேண்டும், இப்படி ஆராதிக்க வேண்டும் என்கிற பலவிதமான சட்ட திட்டங்களையும் கட்டளையும் கொடுத்து, இந்த பூமிக்கு வெளியான ஒரு பகுதியிலே அவர் உட்கார்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யல? அவர் பார்க்கவில்லை. ஆனால் நம்மோடு ஒரு உறவு கொள்ளும்படியாக அவர் நம்மளுடைய பிதாவான தேவனாக இருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருடைய ஜெபத்திலையும் நாம் இப்படியாகவே சொல்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், என்னுடைய பிதாவானவர் உங்களுடைய பிதாவாக என்ன செய்கிறார்? மாறுகிறார். என்னுடைய பிதா எனக்கு யாரு? எனக்கு எல்லாமாக இருக்கிற தேவன் உங்களுக்கும் எல்லாமாகும்படியாக அவரே உங்களுக்கு பிதாவாக மாறி, நீங்கள் அவரோடு கூட தொடர்பு வைத்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறவராக இருக்கிறார். முதலாவது ஒரே தேவனை வணங்கும்படியாக கூறுகிறார்.
அந்த 2வது காரியமாக அதே ஒரே தேவனிடத்திலே நாம் உறவு வைக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் பிதாவாக இருக்கிறபடினாலே பிதாவானவன் தன்னுடைய குமாரனுக்கு எப்படி இரக்கத்தை காண்பிக்கிறார்களோ அதே போல தேவனும் நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு மனம் இறங்குகிறவராக இருக்கிறார். நாம் எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலையில எப்படி காணப்பட்டாலும் அவருடைய இரக்கத்தின் கரம் எப்பொழுதும் விரிவாக திறந்து உள்ளதாக இருக்கிறது. எப்பொழுதும் அவருடைய இரக்கத்தை நமக்காக திறந்து வைத்து நாம் அவருடைய சமூகத்திற்குள்ளாக வரும்போதெல்லாம், நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போதெல்லாம், இந்த வேதத்தை திறந்து வாசிக்கும் போதெல்லாம், நம்மை அவர் ஒரு சட்டதிட்டமாக இதை செய்தால் இது கிடைக்கும் என்கிறதான ஒரு நன்மைக்காக அவரை தேடும்படியாக இல்லாமல், நாம் ஒரு உறவை வைத்துக் கொள்ளும்படியாக விடுதலையாக அவரை தேடும்படியான பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் பாவம் செய்கிறோம். அநேக நேரங்களிலே நாம் குற்றம் செய்கிறோம். அந்த பாவத்தை குறித்து நம்முடைய மனங்களிலே பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறோம் என்கிறதான மன வருத்தங்கள் இருக்கிறது. அந்த மன வருத்தங்கள், அந்த மன வேதனைகளை கொண்டு சென்று ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது, அந்த தேவனுடைய கரத்திற்குள்ளாக, இரக்கத்திற்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுக்கும்போது, அந்த உறவு எப்பொழுதும் நம்மிலே பலப்படுகிறதாக காணப்படுகிறதாக இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே கெட்ட குமாரன், இளைய குமாரனுடைய நிகழ்வு யாவருக்கும் நமக்கு நன்றாக அறிந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தகப்பனார் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த மகன் போய் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாவற்றையும் வித்து போட்டு அவன் எல்லாவற்றையும் இழந்து போனவராக வந்து சொல்லுகிறான், தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று கூப்பிடுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் அல்ல அப்படின்ட்டு 2 நேரம் அவன் என்ன செய்கிறான்? கூறுகிறவனாக இருக்கிறான். முதலாவது நேரம் நினைக்கிறான். 2வது நேரம் இந்த தகப்பனார் இடத்துல போய் கூறுகிறான், நான் உம்முடைய குமாரனாக இருக்கிறதற்கு பாத்திரன் அல்ல. ஆனால் அவருடைய தகப்பனாரோ அவனை அழைத்து அவனுக்கு மீண்டுமாக அவன் அவனுடைய குமாரன் என்கிற, அவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை அவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். வஸ்திரத்தை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார், பாதரட்சைகளை கொடுக்கிறார். கொடுத்து, நீ என்னுடைய குமாரன். என்ன நிலைமையாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவரிடத்தில் திரும்பும் போது அந்த உறவை தேவன் நம்மிலே வைக்கிறவராக இருக்கிறார். 3வது காரியமாக அவர் நம்மிலே உறவு வைக்கிற தேவனாக இருக்கிறார். 3வது காரியமாக அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வத்தையும் படைத்தவராக இருக்கிறார். ஆகவேதான் விசுவாச பிரமாணம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. வானத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் நம்மளுடைய கண்கள் காணுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும், நம் கண்கள் காணாத காரியங்களையும் காணாத லோகத்தையும், நம்மால் பார்க்க முடியாத, எண்ணிக்கொள்ள முடியாத லோகத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இவர் இருக்கிறார். He is the sovereign God. He is the creator and the ruler. அவரே படைத்தவரும் அவரே ஆளுகை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1வது வசனம், வானமானது அவருடைய படைப்பை அவருடைய படைப்பின் மகிமையை பாடிக்கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. 19ஆம் சங்கீதம் முதல்ல, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறதாக இருக்கிறது. தேவன் எப்படி எல்லாவற்றையும் படைத்தார் என்கிறதை வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த வானங்கள், இந்த பூமிகள், அவருடைய படைப்பானது செயல்படுகிறதாக இருக்கிறது. அவரே அதை படைத்து அவரே அதை ஆளுகை செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நிறைய நேரங்களிலே நம்மளுடைய கண்கள் காணுகிறவைகளை மாத்திரமே நாம் படைப்பு என்று என்ன செய்கிறோம்? எண்ணிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மும்பை பட்டணத்துல வாழுகிறோம். எங்க சுத்தி பார்த்தாலும் நல்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ் என்ன செய்து இருக்கு. ஒரு காலத்துல 4 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் பில்டிங்கை பாக்குறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம். இன்னைக்கு 40 ஃப்ளோர் 45 ஃப்ளோர் 60 ஃப்ளோர் எல்லாம் ஒவ்வொரு இடங்களிலே காம்படிஷன் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளோர்களா என்ன செய்து கொண்டிருக்கிறது. ஹை ஸ்கேப்பர்ஸ் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, கட்டுமானம் பண்ணி கொண்டே இருக்கிறது. இதை நாம் பார்க்கும்போது அநேக நேரங்களில் ஆச்சரியப்படுகிறோம். மனிதன் எவ்வளவு ஞானவானாக இருக்கிறான், மனிதன் எவ்வளவு
எவ்வளவு சத்துவம் உள்ளவனாக இருக்கிறான், அழகாக இப்படியாக கட்டுகிறானே என்று மனிதனுடைய கட்டுதலை பார்த்து, கட்டுமானத்தை பார்த்து பிரமிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா நாம் ஒரு காரியத்தை மறந்து போகிறோம். என்னதான் கட்டுமானத்தை கட்டினாலும் கீழ அதற்கான அடித்தளத்தை, அதற்கான ஃபவுண்டேஷனை நிலைநிற்க பண்ணினவர் தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கீழ இந்த பூமிக்கு கீழ என்ன இருக்கு அப்படிங்கிறது தேவன் ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். அவர் ஒருவர் மாத்திரமே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். வெளியரங்கமாக பார்த்து ஆச்சரியப்படுகிறதை காட்டிலும் அதற்கு கீழ இந்த பூமி எவ்வாறாக இந்த தேவனுடைய படைப்பானது எப்படி தாங்குகிறது என்று நாம் எண்ணிக்கொண்டோம் என்றால், தேவன் எப்படி சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்கிறதை நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்கிறவர்களாக காணப்படுகலாம். யோபினுடைய புஸ்தகத்தை நாம் பார்த்தோம் என்றால், அநேக நேரங்கள் யோபினுடைய பாடை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். யோபு எதற்காக பாடுபடுகிறான் என்று அவனுக்கு தெரியாது. அவன் தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறான், எதற்காக எனக்கு இந்த பாடு, எதற்காக இந்த கஷ்டம், எதற்காக நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன், நான் இதற்கு பாத்திரன் அல்ல, ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், அல்லது நான் இப்படிப்பட்டதான காரியம் செய்யவே இல்லையே, எனக்கு ஒரு நீதியை செய்தரலும் என்று தேவனோடு அவன் போராடி கொண்டு இருக்கும்போது, யோபு 42ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில வரும்போது தேவன் அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி என்றால், இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? Where were you when I was laying the foundations of this world? இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது, அந்த அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த? உனக்கு தெரியுமா இந்த அஸ்திபாரம் போடுவது என்றால் என்ன? இந்த பூமியை நான் எப்படி படைத்திருக்கிறேன்? இந்த பூமி எப்படி இயங்குகிறது? இது எப்படி செயல்படுகிறது என்று உனக்கு தெரியுமா? இல்ல. ஆனா எனக்கு தெரியும் என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், கூறுகிறவராக இருக்கிறார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதையும் காணப்படாததையுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதா. முதலாவது காரியம், அவர் ஒரே தேவனாக இருக்கிறார். ஆகவே நமக்குள்ளாக நம்ம மனதில வேற எதற்கும் நாம் இடம் கொடாதபடிக்கு அவரை மாத்திரம் முழு இருதயத்தோடு ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே அதே தேவன் நம்மளுடைய பிதாவாக இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பின் கரத்திற்குள்ளாக, இரக்கத்தின் கரத்திற்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை சீர்படுத்திக் கொள்ளும்படியாக, நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும்படியாக, அவருடைய உறவிலை நிலைத்து நிற்கும்படியாக தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவருடைய ஆளுகைக்குள்ளாக முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுப்பதற்கும், அவருடைய ஆளுகையின் கருத்திற்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் தொடர்ந்து அவருடைய ஆளுகையை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் நடத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே தொடர்ந்து இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து அவருக்கே நாம் முழுமையாக ஆராதனை செலுத்துவதற்கு, அவரே நாம் முழுமையாக தேடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கடைசியாக ஒரே ஒரு வசனம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், வாசிக்கேட்ட உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே தேவனாக இருக்கிறீர். உம்மை தவிர வேற எந்த தேவனும் கிடையாது. உமக்கு நிகராக, உமக்கு ஒப்பாக யாரும் கிடையாது சுவாமி. அந்த தேவன் எங்கள் மேலே அன்பு கூர்ந்து உம்முடைய இரக்கத்தை காண்பித்து எப்பொழுதும் எங்களுக்காக நீர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் கேட்ட குமாரனை போல அநேக நேரங்கள்ல பாவம் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிறோம், மீறுதல்கள்ல ஈடுபடுகிறோம், அக்கிரமங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இருப்பினும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்து அந்த உறவிலே நாங்கள் நிலைத்து நிற்கும்படியாக எங்களை அழைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர். அந்த உறவுக்குள்ளாக வரும்போது எங்களுடைய வாழ்க்கையானது உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்பதை நம்பிக்கை எங்களுக்குள்ளாக நீர் தருகிறவராக இருக்கிறீர். ஐயா, தொடர்ந்து அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலன் பெற, நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் உம்மிலே அன்பு கூறும்படியாக
தேவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தரல வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே தொடர்ந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு தியானங்கள், உபவாசங்கள் யாவற்றிலும் உங்களுடைய கரம் இருந்து விசுவாசத்திலே தொடர்ந்து நாங்கள் பலன் பெற்றவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து மறுமலர்ச்சி அலையிடவர்களாக காணப்பட தேவரீர் கிருபை செய்தார்கள். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. துதிக்கிறோம் தகப்பனே இசப்பா. இந்த அருமையான வேலைக்காக உங்க கொடனுக்கொடி நன்றி இசப்பா. இன்று இங்கே இருந்து உங்களுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ தகப்பனே இசப்பா. அவருடைய மத்தியில் வாசம் செய்வேன் சொன்ன தெய்வம் தகப்பனே இசப்பா. எங்களுடைய மத்தியில் இசப்பா நாங்கள் வாசம் செய்து தகப்பனே இசப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் இசப்பா நாங்கள் அதற்கான இசப்பா பலனை காண நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. இந்த நேரத்திலேயே தகப்பனே இசப்பா விசேஷமாக சொன்ன ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா. எங்களுடைய திருச்சபையின் போதகருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா. ஐயாக்காக ஜெபிக்கிறோம், ஐயரம்மாக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. எனக்கு யோகாக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா. இந்த குடும்பத்தை தகப்பனே இசப்பா நீர் உங்களுடைய சொந்த ஜனமாக இசப்பா நீங்க தெரிந்து கொண்டீங்க இசப்பா. அநேகருக்கு பிரோஜனமாக நீங்க எடுத்து இசப்பா பயன்படுத்துறீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே இசப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே இசப்பா அவங்களுடைய தேவைகளை நீங்க சந்திங்க தகப்பனே இசப்பா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில தகப்பனே இசப்பா அநேக ஆத்துமாக்களை இன்னும் உற்சாகப்படுத்தும்படியாக இசப்பா உமக்கு தெரிந்து கொண்ட பாத்திரத்தை நீங்க இன்னும் பயன்படுத்துங்க தகப்பனே இசப்பா. இன்னும் தகப்பனே அநேக திருச்சபைகளுக்கு இசப்பா அவங்க போகும் பொழுது அவங்க விதைக்கிற விதைகள் தகப்பனே இசப்பா 60, 30, 100 அநேக ஆத்துமாக்களும் மாற இசப்பா நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. இன்னும் கூடமாக தகப்பனே இசப்பா ஊழிய காலங்கள்ல இசப்பா இன்னும் எந்த ஒரு தடைகளும் வராதபடி இசப்பா உமக்கென்று இசப்பா இன்னும் அதிகமா உற்சாகமா ஊழியம் செய்ய நீங்க அவங்களுக்கு பலன் கொடுங்க தகப்பனே இசப்பா. அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருத்தரையும் இசப்பா நீங்க பொறுப்பெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இன்னும் கூடமாக தகப்பனே இசப்பா செல்லத்துற பெரியப்பாக்காக அன்னப்புற பெரியமாக்காக செபிக்கிறோம் தகப்பனே. அவங்களுடைய குடும்பத்தை தகப்பனே உங்களுடைய கருத்துல தருகிறோம் தகப்பனே இசப்பா. இந்நாள் மட்டும் தகப்பனே இசப்பா நீங்க உங்களை தாங்க இசப்பா நீங்க வழி நடத்தி கொண்டு வந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு கொடி நன்றி தகப்பனே இசப்பா. இன்னும் கூட இசப்பா உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை நீங்க அறிவீங்க தகப்பனே இசப்பா. சில பேர் பெரியப்பாக்கு கால்கள்ல இருக்கிற பலவீனங்கள் நீங்க சுகம் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நல்ல பரிபூரண சுகத்தை நீங்க கொடுங்க தகப்பனே இசப்பா. இன்னும் கூட இசப்பா பெரியம்மாக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளை நீங்க அறிவீங்க இசப்பா. அவங்க வயிறுல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இசப்பா குணமாக நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே இசப்பா. நீங்க வருகிற நாட்கள்ல அவங்க மக்கள் சாட்சி கூற நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே இசப்பா. இன்னும் கூடமாக இசப்பா ஜபாக்காக ஜெபிக்கிறோம், ஜினாக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்களுடைய வேலைகளை நீங்க கொடுத்துருக்கீங்க. இன்னும் வேலைகள் இசப்பா அவங்களுக்கு உயர்வுகள் இசப்பா அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க தகப்பனே இசப்பா. இன்னும் கூட இசப்பா ஸ்ரீவாக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே இசப்பா. அவங்களே இசப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இசப்பா. பர்லின் தனக்காக ஜெபிக்க இசப்பா. ஜெயானாக்காக கூட ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் நீங்க கொடுத்து அவங்கள வழிநடத்துங்க இசப்பா. இன்னும் அவங்களுடைய அப்பா மாமா அவங்களுடைய குடும்பம் ஒவ்வொருத்தரையும் இசப்பா நீங்க உங்களுடைய அந்த கருத்துக்குள்ள வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே இசப்பா. உங்களுக்கு எங்க இசப்பா அவங்க இன்னும் இசப்பா உற்சாகமா இருக்கிற வாழ்க்கையில வளர நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. இன்னும் கூடமாக தகப்பனே இசப்பா சாம்சன் பாண்டியன்னா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்களுடைய குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க இசப்பா. அவங்களுடைய அம்மாவுக்கு இசப்பா நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீங்க கொடுங்க இசப்பா. இன்னும் ஜானகன்னிக்காக ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்களுக்கும் இசப்பா நீங்க நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க இசப்பா. இன்னும் கூடமாக தகப்பனே இசப்பா ஆஷ்லின்காக ஜேசன்காக கூட ஜெபிக்கிறோம் இசப்பா. அவங்களுடைய தேவைகளை இசப்பா நீங்க சந்திங்க. ஒவ்வொரு நாளும் தகப்பனே இசப்பா அவங்களோட கூட இசப்பா நீங்க இருந்து வழிநடத்தணும் இசப்பா. ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் தகப்பனே இசப்பா உங்களுடைய அன்பின் கரும் அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்க இசப்பா நீங்க உதவி செய்யுங்க இசப்பா. அந்த அம்மாக்கும் அந்த பாட்டிக்கும் இசப்பா எந்த ஒரு பலவீனமும் வராதபடி இசப்பா பலவீனத்துல இசப்பா உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்க கூட நாங்க ஜெபிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே இசப்பா நீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க காத்து வழி நடத்துங்க இசப்பா. துதிகன மகிமை எல்லாவற்றையும் மத்திய செல்கிறேன் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். ஜெபம் எடுக்கணும். பிதாவே எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து
நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவோ உமக்கு கனமும் மகிமை உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்க உறவலாய் உம்மை சேவிக்கவோ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரை கத்திரமாய் இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தனத்தில் ஒருமைப்பட்டு உண்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவள் கேட்கிறவர்களை அள்ளி செய்வேன் என்று வாக்களிக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டல்லோ. ஆமென். நாம் கடைசி பாமாலை மங்களப்பட்டு நாம் பாடுவோம். இந்த காலத்தில் கர்த்தரே உம் பாதத்திலும் பணிவோம் என்றும் உணர்ந்தால் என்று பாடி நாம் பாடுகிறோம். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோ தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவமுணர்ந்து கண்ணி சேர்ந்த ஏவுமே மோட்சவாசல் இயேசுவே போட்டு முன்யாம் பேரிலே தூய ஆவி ஊற்றுமே உந்தன் இரத்த வேவையா செய்தமா மந்தாட்டினா சகசமதித்ததா சியோனகர்காய் கண்ணே வேட்டதாலும் தேவரே எங்கள் பேலிரங்குவே நாங்கள் உம்மை காணவே அருள் கால போமுன்னே தஞ்சமியோ இயேசுவே. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நன்மை நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த லெந்தனும் காலங்களிலே முதலாவது லித்தானிய ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற உம்மை பாட துதிக்க எல்லா ஜனங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டோம், எங்களுடைய பலிகளை யாவற்றையும் நீர் அங்கீகரித்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பலப்படுத்தி வழிநடத்தி அருள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். அதில் காலங்கள் எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக தொடர்ந்து ஆண்டவரே எழுகிற ஒரு காலமாக காணப்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அதிக நேரங்களை செலவழிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை தந்தரல வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். எங்கள் பலிகளை அங்கீகரித்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ராத்திரி பேரில் எங்களுடைய நித்திரைகள் இன்பமாக்கி தாங்க. அதிகாலையில துதியோடு இரும்பு எங்களுடைய கடமைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு எங்களை பலப்படுத்தி அருளுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், அன்பின் பரலோக பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல ஆமென்.